இதே வந்து ஒரு ஆம்பளை, இதே ஜெஃப்ரி வந்து சாச்சனாவுக்கு 100 தோப்பு கன்னம் கொடுத்துருந்தா, ஒரு 25 தோப்பு கன்னம் கொடுத்துருந்தாலே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அது வந்து ஐயோ லேடிஸ் டீம், ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டான், ஐயோ ஐயோ அப்படின்வாங்க. சாச்சம்மா தேவி அப்படின்னு வைக்காம சாச்சம்மா மூதேவினோ இல்லை சாச்சம்மா பிசாசுனோ வச்சுருக்கலாம். அதுதான் தோணுது எனக்கு நேற்று வந்து அந்த ஆக்டை பார்த்துட்டு. எல்லாரும் வந்து ராணாவை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ராணாவை வந்து வேஸ்ட்டு ராஜா, ராணா வந்து மொக்க ராஜா, ராணா வந்து ஒரு இது இல்லாத கோமாளி ராஜா, அது இதுன்ட்டு. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ராணாவுக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்தா அந்த லுக்குக்கும் அந்த டைலாக் எழுதுறதுன்றது ஒரு ஆக்டருடைய வேலை கிடையாது. இப்போ சாச்சம்மா பெர்ஃபார்ம் பண்ணுறது, சாச்சனான்ற அந்த அம்மா பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்திங்கன்னா ரொம்ப பத்தட்டிக், ரொம்ப அசிங்கம். கீழ்த்தரமான ஒரு குவாலிட்டி இருக்கிற ஆளுங்க. ஒன்று சாச்சனா, இன்னொன்று வந்து மஞ்சரி வந்து ராணாவை அந்த சைடு குச்சி போனதுக்கு 2 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்னென்ன பண்ணாங்க அங்கே நின்று ஒரே சண்டை போட்டு, இவர் அருண் பிரசாத் கிட்ட பிரச்சனையாகி இதுவாகி அதுவாகி அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணவங்க. நேற்று ராத்திரி நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேற்று எபிசோட்லேயும் காமிச்சாங்க. அது டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு. இந்த ராஜா, இந்த ராணி, இந்த கான்செப்ட், இந்த டாஸ்க்கெல்லாம் வந்து அவர் நிறுத்தி வச்சுருக்காரு. பிக் பாஸ் தற்காலிகமாக நிறுத்தப்படுது அப்படின்ட்டு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க போய் அந்த பாய்ஸ் டீம் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த செங்கோல், அந்த பொருளுங்களெல்லாம் போய் எடுத்துன்னு வர்றதுன்னா அது வந்து திருட்டை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த வாரம் விஜய் சேதுபதி இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கலன்னா அவர் வந்து ஃபுல் பயாஸ்டுன்றது ரொம்ப கிளியராக தெரியும். பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நேற்று கூட அந்த ராஜா டாஸ்க்கு ராணி டாஸ்க் கொடுக்கும்போது சாச்சனாவுக்கு ஏன் இந்த ராணி டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நான் ஒரு ஒப்பீனியன் சொன்னேன். ஒருவேளை சாச்சனா வந்து வெட்டுறதுக்காக இருக்கும், சாச்சனாவை வந்து வளர்க்குற மாதிரி அப்படி காமிச்சு எடுத்து போய் ஸ்லாட்டர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வினைக்கான வழியை வந்து அவங்களே தேடிப்பாங்க. அவங்க வந்து வினையை தேடுறவங்க தான் அவங்க. எப்படி தான் உண்மையிலேயே அவளுடைய கேரக்டர் இப்படி தானா, இல்லை வந்து இந்த இதுக்காக ஒரு ரோல் மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு எடுத்துருக்க வேணாம். அந்த பொண்ணுடைய என்ன சொல்கிறது, கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அவளே வந்து அந்த கேரக்டரை வந்து அவளுடைய இந்த படத்துலலாம் நடித்து அந்த பில்டப் ஆன அந்த ஒரு இமேஜை வந்து அவளே வந்து பாம்பு வச்சு எக்ஸ்ப்ளோட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு அதுதான் வந்து ஃபீலிங் ஆகுது. ஜெஃப்ரியை கூப்பிட்டு 100 தோப்புக்காரனா அதுக்கு நடுவில் பவித்ரா வேறு சொல்கிறாங்க நல்லா உட்கார முடியாது அவங்களால அப்படின்ற மாதிரி. சாச்சனாவும் அதுக்கு சப்போர்ட்டு. சாச்சனா வந்து அதுக்கப்புறம் ரஞ்சித் சார்கிட்ட நைட்டு வந்து நான் வந்து ரொம்ப காண்டாயிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு, அதனால தான் நான் அப்படி கொடுத்தேன். என்னங்க அங்கே செய்ய சொன்னது டாஸ்க்கு, நீ டாஸ்கில் வந்து ஒரு ஆளை நீ ட்ரிகர் ஆகிறது, அவங்க வந்து மார்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொரு வார்த்தை இந்த மாக்குன்றது வேறு, கேலி கிண்டல்ன்றது வேறு. ஒரு ஆளை வந்து கிண்டல் பண்ணுறதுன்றது ஜோக்காக பண்ணுறது, அது வந்து ஜோக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இந்த மாக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அருண் பிரசாத்துக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அவர் வந்து அதில் ட்ரிகர் ஆகிறார். மாக்குன்றது வந்து அது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து மர்டர், இப்போ வந்து ஸ்லாட்டர் அப்படின்ற மாதிரி. மர்டர்னாலும் ஒன்று தான் கொல்றது, ஸ்லாட்டர்னால் கழுத்தை அறுக்கிறது. மாக்கிங்னா அந்த மாதிரி தான். மாக்கிங்னா வந்து ஜோக்கிங் மாதிரி வராது. மாக்கிங்னா அது ரொம்ப ஒரு காயப்படுத்துகிற மாதிரி செய்கிற விஷயத்த தான் வந்து மாக்கிங். அவர் அது பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம், ஆமாம் எல்லோரும் தான் இங்கே மார்க் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன அப்படியே பெரிய முனிவரா, இல்லை நீங்கள் வந்து அவ்வளோ ஒழுங்கானாலா, நீங்கள்லாம் மார்க் பண்ணலையா, நேற்று எப்படி மார்க் பண்ணாங்கன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ராணாவை வந்து நீங்கள் பேசுங்கள் மன்னா, உங்கள் பேச்சை கேட்க உங்கள் பிரஜைகள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கின்றனர் அப்படின்ட்டு மஞ்சரி. அது மார்க்கிங் கிடையாதா? அவர் வந்து பேசவே இல்லையா, அவர் பேச்சை கேட்கறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து மார்க்கிங் கிடையாது. இவங்க பண்ணால் அதெல்லாம் மார்க்கிங் கிடையாது. இதே வந்து தீபக்கோ இல்லை அருண் பிரசாதோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, இல்லை முத்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே வந்து அது வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறீங்க, கோக் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. என்ன மனுஷங்க இவங்க. அதாவது அந்த ஷோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்க்குறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது, இது வந்து இந்த மாதிரி வன்மம் டீம்ஸை வந்து கொண்டு வரவே கூடாது. என்னுடைய ஒப்பீனியனில் வந்து இந்த வாரம் பவித்ராவையும் சாச்சனாவையும் எவிக்ட் பண்ணும். எவிக்ட்னா மக்கள் ஓட்டு போடலன்னு எவிக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து அவங்க பண்ண தப்புக்காக எவிக்ட் பண்ணும். சௌந்தர்யா வந்து சூப்பராக பாயிண்ட் வச்சாங்க. என்னென்னா டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தப்பு, ஜாக்லின் அப்படியே முடிக்கிறாங்க. ஐயோ இது என்னடா இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வராளே. அதை வந்து ராணவும் சொன்னாப்புல, டாஸ்க் முடிஞ்சிச்சு இல்லை, இப்போ ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு லைட்டாக கேட்டு அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இதுவாக ஒரு எதர்ச்சியாக கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட டீலிங் மாதிரி பேசி, நீங்கள் உங்கள் பொருள்லாம் கொடுங்க, நாங்கள் எங்கள் பொருள்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு உடனே இவங்க வந்து அவரை ஏமாற்றிட்டாங்க. அவர் வந்து சாதாரணமாக எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டான் அந்த பையன். கொடுத்த உடனே அதுக்கு ரயான் வேறு இது, ஏண்டா நீ என்ன முட்டாளாடா, நீ என்ன இதுவாடா, எல்லாம் ஒரே சிரிப்பு. சாச்சனா சிரிக்கிறா, மஞ்சரி சிரிக்கிறா, பவித்ரா சிரிக்கிறா. என்ன இது ஒரு இது மார்க்கிங் கிடையாதா? அவனை முட்டாளுன்னு சொல்லி தானே சிரிக்கிறீங்க. முட்டாளுன்னு அவன் அந்த கேட்ட அந்த இதில் அப்படி சிரிச்சுட்டு அதை வந்து அப்படியே மாற்றி, இல்லை நாங்கள் வந்து இதுக்கு தான் சிரித்தோம், நாங்கள் வேறு ஒரு விஷயத்து தான் சிரித்தோம், உங்களை பற்றி சிரிக்கலை அப்படின்னு.
ஜாக்லின் மார்ட்டின் முடிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சௌந்தர்யா வந்து இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்தது. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் எடுத்தீங்க? அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஆமாம் அது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை உணர்ந்துட்டாங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம எடுத்து போய் திருப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி வச்சிடலான்னு போயிட்டு இவர்கிட்ட சத்யா கிட்ட வேறு சொல்லி, சாச்சனா இந்த லூஸுக்கிட்ட சொன்ன உடனே அது என்னான்னு, ஐயோ அவங்க வந்து நம்ம திருப்பி கொடுத்து அவங்க வாங்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது, கொடுக்கறதுக்கு நீ ட்ரை பண்ண, ஒரு தப்பு பண்ணால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண தான் பார்க்கணுமே தவிர மேலும் மேலும் தப்பு பண்ணுற பற்றியா, அதுதான் உன் வாழ்க்கையுடைய ஸ்டோரி அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. எனக்கு வந்து பர்சனலாக சாச்சனாவை தெரியாது, ஒன்றும் இது கிடையாது. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்றதுனால இதில் வந்து அந்த பிஹேவியரை பார்க்கும்போது ஜெஃப்ரியை பிடிச்சி நீ எப்படிமா 100 தோப்புக்கறணும், இதே வந்து ஒரு ஆம்பளை இதே ஜெஃப்ரி வந்து சாச்சனாவுக்கு 100 தோப்புக்கறணும் கொடுத்துருந்தா, ஒரு 25 தோப்புக்கரணம் கொடுத்துருந்தாலே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கும். அது வந்து ஐயோ லேடிஸ் டீம், ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டான், ஐயோ ஐயோ அப்படின்வாங்க. அதுதான் வந்து லேடிஸ் டீமுக்கும் ஜென்ஸ் டீமுக்கும் இருக்க வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ஸ் டீமில் இப்போ ராணவ் வந்து இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டாரா, ரயான் போய் இந்த மாதிரி அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே யாருமே கோவப்படல. என்னடா பண்ணுறது, என்னடா ஏன்டா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாங்களே தவிர, இதே வந்து லேடிஸ் டீமில் இந்த சாச்சனாவோ இல்லை பவித்ராவோ இல்லை ஜாக்லினோ இல்லை சௌந்தர்யாவோ இந்த பொருளுங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் சீன். அப்போது வந்து எப்படி வந்து இவங்க சண்டை போடுவாங்க. அன்ஷிதாவோ யாரோ ஏதோ ஒரு லேடி, ஆனந்தியோ தர்ஷிதாவோ யாரோ வந்து இந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணியிருந்தா என்னென்ன ஒப்பீனியன் சொல்லி என்னென்ன அவங்கள வந்து பேசி அவங்கள அசிங்கப்படுத்தி ஒரு ஜாம் பாட்டில் எக்ஸ்ட்ரா 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கு சாச்சனாவை போட்டு அழுவு வச்ச டீம் தான் கேர்ள்ஸ் டீம். ஆனால் பாய்ஸ் டீம் பாருங்கள், சாப்பாடே இல்லைனா கூட விட்றா போட்டோம் பார்த்துக்கலாம், அதுதான் வித்தியாசம். அதை தான் வந்து எனக்கு தோன்றுறது. இந்த க்ரியேட்டிவ் டீம், பிக் பாஸுடைய க்ரியேட்டிவ் டீம் இந்த வருஷம் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது என்னென்னா, ஆண்கள் வந்து ஒரு வேளை பெட்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களான்னு தெரியல. ஆண்களா பெண்களான்ற அந்த இதை வந்து எப்போவுமே ஒரு பட்டிமன்றம் நடத்தும் போது ஒரு இந்த மாதிரி டாபிக் வந்ததுன்னா ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே வேணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவாங்க. ஆனால் பிக் பாஸில் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமு, அதாவது ஆண்கள் ஜெயிச்சாங்கன்னா ஆண்கள் வந்து பெட்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சாச்சனா பண்ணது ரொம்ப தப்பு. ரொம்ப அதாவது இவ்வளோ பொறாமை, இவ்வளோ என்னது சொல்கிறது, க்ரீடினஸ், அதாவது பேராசை. எல்லா டாஸ்க்லேயும் நான் போகணும், எல்லாத்துலேயும் நான் இருக்கணும், இதில் நான் இருக்கணும், அதில் நான் இருக்கணும். அந்த சிம்மாசனம் கொடுத்துருக்காங்க, டாஸ்க் நடத்தும் போது தானே அதில் போய் உட்காரணும். அதில் உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறாவோ, என்ன ஜென்மம். இதில் வேறு ரஞ்சித் சார்கிட்ட ஒரு இது, ரஞ்சித் சார் தெரிஞ்சு தான் பண்ணாரான்னு தெரியல, ரஞ்சித் சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா சாச்சனா. என்னென்னா, நான் வந்து வேணும்னு தான் கொடுத்தேன், அவன் வந்து முத்துக்குமாரன் சொன்னார் 250 கூட ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னாரு. இவன் கேம்ஸ் எல்லாம் பண்ணுவானே, கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாள் தானே, அதனால தான் நான் வந்து ஜெஃப்ரிக்கு இதை கொடுத்தேன். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பவர் இருக்கும், என்னால் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் வந்து நான் ஜெஃப்ரிக்கு கொடுத்தேன். உன்னால் முடிஞ்சால் அவன் கழுத்தை கூட வெட்டிடுவேன். உண்மையில் இந்த டாஸ்கில் வாளுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வாளுன்ற வார்த்தையை கூட சொல்ல தெரியல சாச்சினா, வாளுன்றான். இன்னொன்று குச்சி, சௌந்தர்யா வந்து செங்கோலை குச்சின்றது. தீபக் சொல்கிறாரு அது குச்சி இல்லாமா, அது வந்து செங்கோல் அப்படின்றாரு. நீங்கள் வந்து என்னை வந்து கலாய்க்கிறீங்களா, உடனே கேரக்டர்லேருந்து வெளியே போயிட்டாங்க. இவங்க வேலையே தான், இவங்களால் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் வந்து கிளியராக தெரியுது. தீபக் மாதிரி இல்லை அருண் பிரசாத் மாதிரி அந்த கூலாக வந்து இருக்க தெரியல. கோவம் வந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை காட்டக்கூடாது, அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதுதான் பிக் பாஸுடைய டெக்னிக். பிக் பாஸுடைய ஷோவுடைய அந்த ஒரு தன்மையே என்னென்னா, அந்த ஒரு மெயின் கோர், அதனுடைய ஒரு மோட்டோவே என்னென்னா, ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி இமோஷன்ஸ் இதெல்லாம் வருதுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து நம்ம நிறுத்தத்துக்கு ட்ரையாவது பண்ணோம். என்ன எல்லாம் பண்ணிட்டு அழுதுற வேண்டியது. அப்புறம் நான் அடுத்த தடவை பண்ணுறேன், நான் இனிமேல்ட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்போ கரெக்ட் பண்ணுவேன், இப்போவே உன்னை எதுக்கு இந்த 5 வாரமாக வச்சுன்னுக்கிறோன்னு நாங்கள் டார்ச்சராகி போய் உட்காந்துன்னுக்கிறோம். இதில் வேறு வந்து இனிமேல்ட்டு கரெக்ட் பண்ணிக்கிறாளாம். சாச்சனாவை பற்றி தான் சொல்கிறேன். என்ன ஒரு கேரக்டர், இப்படி ஒரு கேரக்டர். என்ன, எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் கேட்கணும்னு தோணுது, ஆனால் அதெல்லாம் வந்து பர்சனலாக போய்டும். ஏன்னா எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்க தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து நீ வந்து உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையே நீ வந்து இழக்கிற, அந்த மாதிரி தான் நீ நடக்கிற. இது வந்து ஒரு கேம் ஷோ தானே, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி பேசக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. இப்போது ஜெஃப்ரின்ற ஒரு ஆம்பளை, ஒரு பையன், அவனை வந்து 100 தடவை நீ தோப்புக்கரணம் போட வைக்கிற, உனக்கு ஒரு பவர் கிடைக்கும் போதுன்னா, உண்மையிலேயே உங்கள் கையில் வந்து பவர் கிடச்சிதுன்னா, இப்போ சிஎம் மாதிரியோ இல்லை பிஎம் மாதிரியோ எல்லாம் கிடச்சிதுன்னா இன்னும் ஆகும் இந்த நாட்டுடைய கதி. இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனாலே இன்னும் ஆகும் அந்த பஞ்சாயத்துடைய கதி. அதாங்க தெரில, என்ன ஆளுங்களோ.